திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 205 தக்ஷகாண்டம் வள்ளியம்மை திருமணப்படலம் பகுதி 11. நம்பிராஜன் உள்ளிட்ட வேடுவர்கள் வரும் பொழுது முருகப்பெருமான் திடீரென மறைந்து வயோதிக சைவ தபோதனர் திருவேடத்தை கொண்டு அங்கே நின்று அருளுகின்றார். கையில் இருக்கின்ற தசையும் கபோலங்களின் தசையும் காலில் இருக்கின்ற தசையும் மூப்பின் மிகுதியால் தொங்குகின்றன. மூப்பால் உலைந்த உடையானது கீழே விழுந்து நடையினை தடுக்க தாவி தாவி அடியிடுகின்ற கால் தளர்வாகி தடுமாற்றமடைய கைகளும் தலைகளும் நடுங்கும்படி சைவ தபோதனர் வேடம் வயோதிகர் வேடத்தை காட்டியருளுகின்றார் முருகப்பெருமான். சுடர் விடுகின்ற விபூதியானது உடலிலே ஒன்றோடொன்று நெருங்காமல் பொருந்த ஒன்றோடொன்று தொடுக்கப்பெற்ற ருத்ராட்சமாகிய பெரிய மணிகள் தோளிலே அசைந்து கொண்டிருக்க பூமியை அளப்பவர் போன்று மெதுவாக மெதுவாக நடந்து வருகின்றார். அப்பொழுது காற்றானது மூக்கிலிருந்து வெளிவர அதற்கு இடையிடையே வாயிலிருந்து வருகின்ற காற்று அந்த கிழவர் வருத்தமுற்று வருவதை காட்டுகின்றது. வெயிலை மறைக்கின்ற குடையினை திருக்கரத்திலே ஏந்திக் கொண்டு மனம் கமழ்கின்ற திருநீற்றினை அணிந்து கொண்டு சைவ தவத்தவரா வயோதிக வேடம் கொண்டு எம்பெருமான் அங்கே நிற்கின்றார். இதே தோற்றத்தோடு நம்பி அரசனுக்கு எதிரே சென்று அன்போடு திருநீற்றை நம்பிராஜனுக்கு கொடுக்கின்றார். உன்னுடைய வெற்றி பெருகட்டும், இன்றியமையாத நிறைய செல்வத்தை பெறுவாய் என்று வாழ்த்து கூறினார் அந்த கிழவர் நம்பி அரசருக்கு. வேட்டுவ அரசனான நம்பி தனக்கு விபூதியை அன்போடு கொடுத்தருளிய விருத்த தாபதராகிய அக்குறவரது பாத மலர்களை கைகளினால் தொட்டு வணங்குகின்றார். மேன்மை பொருந்திய இந்த மலையிலே வயது முதிர்ந்தவரான தாங்கள் எதற்காக எழுந்தருளியிருக்கின்றீர்கள்? தாங்கள் விரும்பியதை கூறியருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் நம்பிராஜன். அதற்கு கிழவர் வேடத்தில் இருந்த முருகப்பெருமான் அருளுகின்றார். ஆண் தொழிலின் மேதகைய அண்ணல் இது கேள்மோ, நீண்ட தனி மூப்பு அகல நெஞ்ச மருள் நீங்க ஈண்டு நும் வரைக்குமரி எய்தி இனிது ஆட வேண்டி வருகின்றனன் மெலிந்து கடிது என்றான் என்பது 97வது திருப்பாடல். கிழவர் வடிவத்தில் இருந்த முருகப்பெருமான் சொல்லி அருளுகின்றார். ஆண்மை தொழிலை உடைய அதிலே மேம்பட்ட வேட்டுவர்களுக்கு தலைவனே, நான் சொல்வதை கேள். இந்த மலையில் குமரி தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம் இருக்கின்றது. மிக பழமையான தீர்த்தம். அதற்கு ஒப்பான தீர்த்தம் வேறு இல்லை. அதில் நீராடினால் என்னுடைய மூப்பு நீங்கிவிடும், இளமை ஆகலாம். எனவே உமது மலையில் இருக்கின்ற குமரியில் படிந்து இன்பம் உண்டாக நீராடும் பொருட்டு ஆடும் பொருட்டு அந்த விருப்பத்தால் விரைந்து வருகின்றேன் என்று கூறி அருளுகின்றார். நும் வரைக்குமரி எய்தி இனிதாட என்று செய்யுளிலே வருகின்றது. இங்கே வருகின்ற குமரி என்பது அந்த குமரி தீர்த்தத்தையும் கன்னிகையான வள்ளியம்மையாரையும் குறித்து இரு பொருள்பட நிற்கின்றது. எனவே திரைதலை செய்கின்ற உடலில் இருக்கின்ற முதுமையானது கெட்டு இளமை பருவத்தை சேர்க்கின்ற உன்னுடைய மலையில் இருக்கின்ற குமரியிடம், அதாவது குமரி என்ற தீர்த்தம், அதோடு குமரியாகிய வள்ளிநாயகியார் என்று சிலேடை பொருள்பட குமரியினிடத்து ஆடுதல் செய்ய வந்தேன் என்று வள்ளல் தன்மை உடைய முருகப்பெருமான் கூற, அம்மலையை ஆள்பவராகிய வேட அரசர் அம்முதியவரின் சொல்லில் சந்தேகப்படாதவனாய் இம்மலையில் இருக்கின்ற அந்த தீர்த்தம் இளமையை உண்டாக்கும் அருமை உடையதாக இருக்கும் என்று கூறி நல்ல தவத்தவரான அந்த முதியவரது வார்த்தையை கேட்டு, எந்தையே, உமது வருகை நன்றாக இனிமையாக அமையட்டும். தேவரீர் கூறியருளிய குமரி தீர்த்தத்திலே தாங்கள் தினந்தோறும் ஆடுதல் செய்வீர்களாக. எங்கள் புதல்வியாகிய கன்னிகை இதுவரை தனியாக இருக்கின்றாள். அவளுக்கு நீங்கள் ஒரு தனி துணையாகி இதே இடத்திலேயே இருக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றான் நம்பிராஜன். தனியே இருக்கின்ற வள்ளியம்மையாருக்கு காவலாக தனி துணையாக தாங்கள் இருக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றான். அதை கேட்டு அந்த முதியவரும், உன்னுடைய கருத்து அது என்றால்
அது நல்லதுதான் என்று அருளிச் செய்தார். எனவே வேட்டுவ அரசனாகிய நம்பிராஜன் தன்னிடம் தந்த பொருளை தகுந்தவரிடம் இப்பொழுது ஒப்புவிக்கின்றான். எனவே தனி துணை என்று கூறுகின்றான். அவன் செய்த தவம் அவ்வளவு வலிமை மிக்க தவம் என்பது இங்கே புலனாகின்றது. அந்த சமயத்தில் வள்ளியம்மையாரின் பிதாவாகிய நம்பி அரசர் தம் புதல்வியாகி வள்ளி நாயகியாரிடம் சென்று தினை உணவு வகைகள், கிழங்கு வகைகள், தினை மாவு, இனிய கனிகள், தேன் முதலியவற்றையெல்லாம் கொடுத்து அவ்வள்ளி நாயகிக்கு ஒரு தனி துணையாக இந்த முதியவரை இருக்கச் செய்து வேட்டுவர்களோடு விரைவாக திரும்பிச் செல்கின்றார். நம்பிராஜர் பாசக்கூட்டத்தின் அடையாளம் என்று நாம் பார்த்தோம். உண்மை அடியவர்களுக்கு எல்லாமே நல்லனவாக இருக்கும். உண்மை அடியார்களுக்கு ஐம்புலன்கள் அடியார்களின் ஏவல் வழி நிற்கும் என்பது இங்கே உணர்த்தப்படுகின்றது. வேட்டுவர் தலைவனும் வேடர்களும் சென்றுவிட்டதை முதியவராகிய அந்த தாபதர் வேடத்தர் காண்கின்றார். அலங்கரிக்கப்பட்ட ஆபரணங்களை அணிந்த வள்ளி நாயகியாரை திருநோக்கம் செய்தார் அந்த கிழவர். பசி நோயாகிய அக்னி என்னை வாட்டுகின்றது, இனி நான் என்ன செய்ய என்று அந்த கிழவர் வள்ளியம்மையாரிடம் கேட்கின்றார். வள்ளி நாயகியார் தம்முடைய சிவந்த திருக்கரங்களிலே தேனையும் கனிகளையும் தினை மாவையும் நிவேதிக்கின்றார் அந்த முதியவருக்கு. அம்முதியவர் அவற்றை திரு அமுது செய்து அருளுகின்றார். கிழங்கினையும் தேன் கலக்கப்பெற்ற நிறத்தை உடைய தினை மாவினையும் அம்மையார் எடுத்து எடுத்து கொடுக்க எதிரே நின்று அவைகளை வாங்குதல் செய்து வயிறு நிறைய உண்கின்றார் முதியவர். பசி அடங்குதல் என்பது ஐம்புல வேட்டுவச் சேட்டை அடங்கியது என்பதன் தாற்பயம். அவ்வாறு ஐம்புலச் சேட்டை அடங்கவே இனி இறைவனார் ஜீவபோதத்தை நுகர்ந்து அருள இருக்கின்றார். எனவே இந்த ஜீவபோதத்தை நுகர்ந்தாலன்றி தணியாத சிவப்பசியாகிய சிவாக்னி எழுந்தது. இந்த சிவாக்னி என்பது நிவேதனங்களோடு நிவேதனம் செய்வோரையும் நுகர்ந்து உட்கொள்ளக்கூடியது. எனவே அந்த பெரியவர் சொல்கின்றார், பெண்ணே, பசி நோய் வெப்பத்தோடு வேனில் கால வெப்பமும் அதிகரிக்கின்றது. எனவே எனக்கு தாகம் அதிகமாகிவிட்டது என்று கூறியருளினார். இந்த பசிதாகம் என்பது பரிபக்குவ ஆத்மபோதத்தை நுகருகின்ற பசிதாகம் ஆகும். அதாவது திருவருளை கூட்டுவதாகிய தாகமுடையவன் என்பது இதனுடைய அர்த்தம். இதனை கேட்டவுடன் வள்ளி அம்மையார் சொல்கின்றார், இவ்விடத்தில் இருக்கின்ற இந்த மலையையும் இந்த மலைக்கு அப்புறம் இருக்கின்ற 7 மலைகளையும் கடந்து சென்ற பின்பு அதன் மேற்புறத்தில் ஒரு சுனை இருக்கின்றது. சுவாமியே, அந்த இடத்திற்கு சென்று தெளிந்த நீராகிய அமுதத்தை உண்டு வெப்பம் தணிந்து தாகம் தணிந்து பின்பு இந்த இடத்திற்கு வருவீர்களாக என்று வள்ளியம்மை கூறுகின்றார். வள்ளியம்மையார் கூறுகின்ற இப்புறத்தில் இருக்கின்ற இந்த மலை என்பது பிரகிருதி தத்துவம் அல்லது ஆத்ம தத்துவம் என்று கூறக்கூடிய 24 தத்துவங்கள். இதன்பின் அப்பால் இருக்கின்ற 7 மலைகள் என்பது வித்யா தத்துவங்கள் 7. அதற்கு அப்புறம் இருக்கின்ற உட்பக்கம் இருக்கின்ற மலைகள் என்பவை சிவதத்துவம் 5. இவ்வாறு இந்த 36 தத்துவங்களையும் கடந்து சென்றால் அங்கே அமுதச் சுனை, அமுதமாகிய சுனை இருக்கின்றது. சிவானந்தம் சிவபோகம் என்ற சுனை இருக்கின்றது. எனவே போன்ற தவசிகளுக்கு ஏற்றது என்பது தத்துவங்களை கடந்த அந்த சிவாமிர்தம் ஆகும் என்பது இதனுடைய குறிப்பு. அதோடு இங்கே சொல்லப்படுகின்ற மலைகள் 7 மலைகள் என்பவை சிவயோகத்திலே கூறப்படுகின்ற ஆதார மூர்த்திகள். அந்த ஆதார மூர்த்திகளை தியானிக்க பிரம்மரந்திரம் முக்தி கபாடம் திறக்கும். அதனால் நாதாந்தத்தில் எய்தி பதியோடு கலந்திருப்பதே அந்த இன்பச் சுவையுடைய தண்ணீர் இருக்கின்ற சுனை. சிவயோகம் பயில்பவர்கள் 6 ஆதாரங்களையும் தாண்டி அப்பால் இருக்கின்ற அமிர்தப் பொழிலில் பதிக்கு இறைவனாருக்கு தம்மை அர்ப்பணிப்பார்கள் என்பது மற்றொரு தத்துவார்த்த கருத்து. வள்ளியம்மையாரின் இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த முதியவர் வள்ளியம்மையாரிடம் கூறுகின்றார், வேட்டுவர் குலத்து பெண்ணே, என் நாக்கு வறண்டு விட்டது, தாகம் மிக அதிகமாகிவிட்டது, நீர் வேட்கை அதிகமாகிவிட்டது. நானோ முதியவன். இந்த மலையில் ஏறி இறங்குகின்ற வழிகள் எனக்கு ஒன்றும் தெரியாது.
என்னுடைய பாதங்களும் வருந்தும். எனவே தாமதம் செய்யாதே, விரைவாக என்னுடன் வந்து நீ சொன்ன அந்த சுனையை காட்டுவாயாக, அந்த சுனை நீரை காட்டுவாயாக என்று கூறியருளினார் முதியவர் வேடத்தில் இருந்த ஆறுமுகப் பெருமான். தன்னுடன் வா என்று வள்ளியை அழைப்பது அது பெருமான் ஆன்மாக்களுக்கு உடனாக இருந்து செய்கின்ற உபகாரம். அது ஆன்மாவிற்குத்தானே அன்றி தன் பொருட்டு அல்ல. எனவே பக்குவம் வரும் வரை மறைந்து நின்று உபகரிப்ப அந்த உடனாகி நிற்கின்ற உபகாரம் இங்கே கூறப்படுகின்றது. அம்முதியவரது வார்த்தைகளை கேட்ட வள்ளி பிராட்டியார் எமது சுவாமி வருக என்று அழைத்து தான் முன்னே சென்று அம்முதியவரை அழைத்து கொண்டு செல்கின்றார். தத்துவங்களாகிய மலைகளையெல்லாம் கடந்து சென்று மனம் கமழுகின்ற சுனையின் அமுதமாகிய நீரை காட்டுகின்றார் வள்ளியம்மையார். வெயிலினால் வெப்பமுற்றவர் போல அம்முதியவர் அச்சுனையின் நீரை அள்ளி அள்ளி பருகினார். உண்மையில் வழிகாட்டக்கூடிய பெருமான், ஆன்மாக்களுக்கு தனித்துணையாக இருந்து வழிகாட்டக்கூடிய பெருமான், அவர் பின்னே வர இறைவனார் காட்டுகின்ற வழியிலே நடக்கக்கூடிய ஆன்மா வழி காட்டுபவர் போன்று முன்னே போகின்றது என்றார். பந்த நிலையில், கட்டு நிலையில் முதல்வன் ஆன்மாவிற்கு பின் நிற்பான், முக்தி நிலையில் ஆன்மாவிற்கு முன் நிற்பான் என்பது இதன் பொருள். அவ்வாறு அச்சுனை நீரை பருகிய முதியவர் இங்கே வந்ததனால் பயன் கிட்டியது என்று வள்ளியம்மையாரிடம் கூறி மேலும் வள்ளியம்மையாரிடம் சொல்கின்றார். பெண்ணே, எனக்கு இந்த தாகம் தணிந்துவிட்டது. உடலை வருத்துகின்ற நீக்குவதற்கு அரிய பசியை நீக்கினாய். முன்பு அதன் பின்பு தெளிந்த நீர் வேட்கையாகிய தாகத்தையும் போக்கினாய். பெண்ணே, இவ்வாறு நீ செய்தாலும் கூட எனக்கு உண்டான தளர்ச்சி இன்னமும் தீரவில்லை. வினையேன் மேற்கொண்ட எடுத்துக்கொண்ட என்னுடைய மோகத்தையும் தணிப்பாய். என் மோகத்தை தணித்து என்னுடைய மனக்குறையை நிறைவேற்றுவாய் என்று வள்ளி பிராட்டியிடம் அம்முதியவர் கூறுகின்றார். பசிதாகங்களை தீர்ப்பதை விட மோகத்தை தணிப்பதுதான் முக்கியம் என்று அம்முதியவர் கூறுகின்றார். வினையேனின் மோகத்தை தீர்ப்பாய் என்று கூறுகின்றார். வினையேன் என்று பெருமான் தம்மை கூறியது பஞ்ச கிருத்தியத்தின் கர்த்தா தாமே என்று பொருள். இங்கே பெருமான் சொல்கின்ற இந்த மோகம் என்பது உயிர்களை ஆட்கொள்வதில் கொண்ட மோகம் என்று பொருள். இறைவன் ஆன்மாவின் மீது கொண்ட பெரும் கருணையை காட்டுகின்ற ஆன்மாவை ஆட்கொள்கின்ற மோகம் இது. என் மோகத்தை தணிப்பாய் பெண்ணே என்று முருகக்கடவுள், வயோதிக வேடத்தில் இருந்த முருகக்கடவுள் வள்ளியம்மையாரை வணங்கி கேட்டுக்கொள்கின்றார். என்றால் குரு சிஷ்யனுக்கு தீட்சை புரிந்து தன்போல் ஆக்கி உபச்சாரங்கள் செய்து வணங்குவது என்பது ஒரு மரபு. அதுபோன்று வள்ளியம் பெருமாட்டியை முருகப்பெருமான் வணங்குகின்றார். இங்கே இந்த வார்த்தைகளை கேட்ட வள்ளியம்மையார் பஞ்சைவிட மிக மிருதுவான திருவடிகளை உடைய அம்மை அஞ்சி நடுக்கமுற்று இம்முனிவர் வயோதிகர் கொண்ட வேடத்திலிருந்து மாறுபட்டு இவ்வாறு கேட்கின்றாரே, அறச்செயலிலிருந்து மாறுபட்ட நெஞ்சினை உடையவராக இருக்கின்றாரே என்று நினைத்து கோபத்தழல் அதிகரிக்கின்றது வள்ளியம்மையாருக்கு. தமது குறையை எடுத்துச் சொல்லி இறந்து நிற்கின்ற, கும்பிட்டு நிற்கின்ற அந்த சமயத்தில் வள்ளியம்மையார் சிறிது சிரித்து சிறிது பெருமூச்சு விட்டு பின்னர் வெகுண்டு சீறி நடுக்கமுற்று சொல்கின்றார். அம்மையார் மேன்மை பொருந்திய தவத்தவர்களின் வேடத்தை தரித்து கொண்டு இங்கே இந்த திருவேடத்திற்கு பொருந்தாதனவற்றையெல்லாம் செய்கின்றீர்களே, இதுவா உம்முடைய இயல்பு? எல்லோருடைய பார்வைக்கும் பால் என்று தோன்றுகின்ற பால், அது நம்பி பருகியவர்களின் உயிரை கொள்ளுகின்ற விஷத்தின் தன்மையை கொண்டது போன்று இருக்கின்றது தங்களினுடைய செயல் என்று அம்மை கூறுகின்றார். பால் போல் தோன்றும் ஆலகால விஷம் என்று இங்கே உவமை சொல்லப்படுகின்றது. வள்ளியம் பெருமாட்டி இறங்குகின்ற இந்த நிலைமை என்பது தத்துவ வயப்பட்ட ஜீவான்மாவுக்கு பக்குவ நிலையை தருகின்ற இந்த நேரத்தில் வாசனாவயத்தால் தத்துவங்கள் எழுந்து ஜீவான்மாவை வருத்த முனைகின்றதே என்ற இரக்கம். இது இறைவனார் ஆன்மாவின் நிலையை உணர்ந்து ஆட்கொள்ளும் வேளையில் வரும் வாசனாமல முனைப்பு ஆகும். வள்ளியம் பெருமாட்டி கூறுகின்றார், குற்றமற்ற பெரிய தவத்தை உடையவரே, தினைப்புனம் காவல் செய்கின்ற என்னை
என் மெய்யை தழுவ கருதி கூறத் தகாதவற்றையெல்லாம் கூறினீர்கள். நீங்கள் கும்பிட்டு நிற்கின்றீர்கள். இதுவெல்லாம் முறை அன்று. வேடுவர்கள் உங்களது இந்த தகாத செய்கையை தெரிந்து கொண்டால் அது மிகக் கேடாக முடியும். சங்கு போன்று வெளுத்த நரைத்த மயிர் முடியினை உடையவரே, நீங்கள் நல்லறிவு சிறிதும் இல்லாதவர்களாக இருக்கின்றீர்களே. இப்படியென்றால் உம்முடைய முதுமை காரணமாக பக்குவம் வந்திருக்கும் என்றல்லவா நினைத்தேன். உம்முடைய முதுமையால் எய்திய பயன்தான் என்ன? இழிந்த குலத்தினளாகிய என்னை விரும்பி பைத்தியம் பிடித்தவர் போல பிதற்றுகின்றீர்களே. நீங்கள் செய்யும் இந்த காரியத்தால் இந்த வேடர் கூட்டம் முழுவதற்கும் தீராததொரு கொடிய பழியை நீங்கள் செய்தவர் ஆனீர்கள். பேரறிவு உடையவர் போல நிற்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் அறச்செயலுக்கு மாறுபட்டவராக செய்கின்றீர்கள். இப்படி இதுவரை ஒருவருமே இருந்ததில்லை. பாவம் இது, பழி இது என்னும் நெறிகளை பார்த்து அதன் தன்மைகளை அறியாதது போல் இருக்கின்றீர்கள். ஒப்பற்ற 3 திருக்கண்களை கொண்டிருக்கும் தலைவனான சிவபெருமானது தூய்மை வளர்கின்ற இச்சிவ வேடத்தோடு காணப்படுகின்றீர்கள். ஆனால் இறைவன் பால் மிக்கு அன்பு கொண்ட உண்மை அடியார்கள் கொண்டிருக்கக்கூடிய இத்தவ வேடத்திற்கு நீங்கள் வஞ்சகம் செய்துவிட்டீர்கள். இகழத்தக்க மேலான பழியினை சிவ திருவேடத்திற்கு உண்டாக்குகின்றீர்கள் என்று பதில் சொல்கின்றார் வள்ளியம்மையார். தொடர்ந்து வள்ளியம்மை திருமண படலத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.